தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவானின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவானின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இங்கு நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இங்கு நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுமே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஆமென். 13வது வசனத்துல நீங்க பார்க்கும்போது இரண்டாவது பாவம், வாலிபரே பொல்லாங்கானை
நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் நாம் இன்னைக்கு படிக்கிறோம். 13வது வசனத்துல 2வது பாகத்துல I write you unto you young men, whenever you need men you have to add women also. Okay, praise the Lord. பைபிள்ல எப்பொழுதெல்லாம் ஆண்கள் men man அப்படின்னு பண்ணும்போது, ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மையமாக எழுதப்பட்டது. ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்து ஒரு சென்சஸ் எடுக்கணும்னா ஆண்களை மாத்திரம் தான் அவங்க எடுப்பாங்க. அப்படித்தான் எடுப்பாங்க. நீங்க 5 மீன் நீங்க பார்க்கும்போது எழுதப்பட்டிருது அது 5000 புருஷன். அல்லேலூயா. I don't know why ஆண்டவர் முதல் அவங்களுக்கு கொடுத்தாருன்னு தெரியல. அல்லேலூயா. அதனால எல்லாருமே சேர்ந்து. ஓகே, young men or young women, because he have overcome the wicked one. இதுதான் நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது வாலிபர்கள். அல்லேலூயா. வாலிபரே, பொல்லாங்கானை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். இது ஆவிக்குரிய விதத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களை குறிக்கிறது. இது சரீர பிரகாரமான வாலிபர்கள் அல்ல. இந்த ஆவிக்குரிய விதத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஆனா பொல்லாங்கானை அவர்கள் ஜெயித்ததினால். ஜெயிப்பது என்றால் என்ன? ஜெயித்ததினால் என்றால் என்ன? இப்போ ஒரு பிசாசுடைய ஒரு கன்னிங்கான ஒரு தந்திரமான ஒரு வேலை என்ன தெரியுமா? பிரசங்க கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இந்த தந்திரமான ஆவி என்ன செய்யணும்? இது நான் தான் ஜெயிச்சிட்டேன், அதனால ஐ அம் எலிஜிபிள் அப்படின்னு உங்களையே உங்களுக்கு அந்த குற்ற உணர்வு கன்விக்ஷன் நீ மனம் திரும்பிடுவ அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். அப்ப நம்ம இந்த சபைக்குள்ள வரும் பொழுது நான் ரொம்ப பர்ஃபெக்டா தான் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், என்ன இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தவறான எண்ணத்தில் சிந்தனையிலே கொடுத்து முழு வசனத்தையும் கேட்காமல் இங்கிருந்து நீ போகும்போது வெறும் பாத்திரமாய் உன்னை கொண்டு போவான் சாமி. ஜாக்கிரதையா. இந்த வசனம் இங்க வந்திருக்கிற எல்லாருக்காக தான். இந்த வசனத்தின்படி நான் இருக்கிறேனா என்று பார்க்க. நல்ல வசனம் வந்தா அல்லேலூயா, வேற மாதிரி வசனம் வந்தா சைலண்டா இருக்கிற அப்படின்னா something wrong. அல்லேலூயா. சோ அங்க சொல்லப்படுவது who is that பலவான்கள்? பலவானை நீங்கள் ஜெயித்ததினால். பலவானை ஜெயிக்க வேண்டுமானால் நானும் பலவானாய் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எதிர்த்து நிற்க, சாத்தானை எதிர்த்து நிற்க அவனை பலவான் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இல்லையா? wicked one என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா அவன் துன்மார்க்கன் என்று சொல்லப்படுகிறது. சாத்தானுக்கு பல பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது பைபிள்ல. இந்த wicked one அப்படிங்கிறவன் என்ன செய்யறானா, ஆதியாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஏவாளையும் ஆதாமையும் தேவனிடத்திலிருந்து பிரித்து விட்டான். ஆண்டவருடைய ஐக்கியத்தை கெடுத்து விட்டான். காயின் ஆபேலுக்குள்ளே பிரிவினைகளை கொண்டு வந்து ஆபேலை கொலை செய்தான். அல்லேலூயா. அடுத்தது அவன் செய்தது entire nation, entire world ஒரு பாவத்திலே தள்ளிவிட்டான். கர்த்தருடைய கோபம் இறங்க வரைக்கும் அவர்கள் பாவத்திலே மூழ்கி இருந்தார்கள். பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் குடித்தும் புசித்தும் தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய கோபம் இறங்கி வெள்ளத்தினாலே, தண்ணீரினாலே, மழையினாலே ஒரு அழிவை கர்த்தரே கொண்டு வர வேண்டும் என்று மனிதர்களை பாவத்துக்குள்ளே தள்ளின ஈவு இரக்கமில்லாத
ஒருவன், அதுதான் சாத்தான். அல்லேலூயா. அவன் அங்கோட முடியவில்லை. அவன் திரும்ப அவன் தன் வேலைகளை ஆரம்பித்து மனுஷ சந்ததியை பெரிய விதமான ஒரு குழப்பத்திலேயும் பாவத்திலேயும் பாவ சந்ததியாகவும் அவன் மாற்றிவிட்டார். கர்த்தர் அழித்து விட்டார். நோவா குடும்பம் மாத்திரம்தான். அந்த நோவா குடும்பத்தில் இருக்கிற ஒருவனை பிசாசு தொட்டான். அவன் காணான். தேசத்துக்கு சந்ததிக்கு அவன் தகப்பனாய் மாறிவிட்டான். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை அழிக்க, அந்த தேசத்தில் பெரிய பெரிய ராட்சசர்கள் எழும்ப ஆரம்பித்தான். தேசத்தை அழிக்க வந்தார். கர்த்தருடைய தேசம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு போக 430 வருடம் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தினான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆலோசனைகள் நிமித்தமாக அவர்கள் கூக்குரலை நான் கேட்கிறேன். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு டார்ச்சர், எவ்வளவு பயங்கரமான ஒரு மென்டல் டென்ஷன், சரீரத்தில் உழைப்பு, கடின உழைப்பு, சரியான ஆகாரம் இல்லை, சரியான தூக்கம் இல்லை. இப்படிப்பட்டதான ஒரு கொடுமையான ஒரு ஆட்சி அந்த பார்வோன் செய்து, அந்த பார்வோனை வைத்து சாத்தான் கிரியை செய்ய ஆரம்பித்தார். எப்படியாவது இந்த ஜனங்களை அழிக்க வேண்டும். அப்பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பலமாய் இருந்தார்கள். அவர்கள் பலமாய் இருக்கிறதினாலே அந்த தேசத்திலே பெருக ஆரம்பித்தார்கள். உடனே அந்த ராஜாவுக்கு ஒரு பயம் வந்தது. என்ன பயம் என்றால், இவர்கள் பலமாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நமக்கு விரோதமாக எதிரிகள் யுத்தத்துக்கு வந்துவிட்டால் இவர்கள் அவர்களோடு சேர்ந்து நம்மை அழித்து விடுவார்கள். இனிமேல் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வளரவிடக் கூடாது என்று சொல்லி அந்த 2 வயது குழந்தைகள் எல்லாவற்றையும் சாகடிக்கும்படி கொடுமையான ஒரு ரூல்ஸை அங்க சாத்தான் ஒரு மனிதனை கொண்டு வந்தான். அந்த மனிதன் மூலமாக 2 வயது இருக்கிற எல்லாரையும் கொலை செய்ய. நினைச்சு பாருங்க, ஒரு மனுஷன், சின்ன குழந்தைய அவன் கொலை செய்ய வேண்டும் என்ற மனுஷனாக, அந்த மனுஷன் அல்ல, அவனுக்குள் இருந்த அந்த பொல்லாத ஆவி. அதிலே தான் கர்த்தர் மோசேவை கர்த்தர் காப்பாற்றினார். ஜனங்கள் கொடூரமாய் ஜனங்கள் அனுபவித்தார். அங்க அவர்கள் விடுதலை கர்த்தர். கானானுக்குள் வந்த பிறகு, கானானிலே வந்து சேருவதற்கு முன்பதாக 11 நாள் அவர்களுடைய பிரயாணம் 40 ஆண்டுகளாய் மாற்றிவிட்டார். ஏனென்றால் இந்த ஜனங்களுக்குள்ளே அவிசுவாசத்தை கொண்டு வந்து தேவனை விட்டு பிரித்து விட்டார், ஊழியர்களை விட்டு பிரித்து விட்டார், ஊழியக்காரர்களை ஐக்கியத்தை விட்டு பிரித்து விட்டார். அந்த இடத்தில் ஒரு கொடுமை நடந்தது, அழிக்கப்பட்டது. 2 பேர் மாத்திரம் கானானுக்குள்ள போகார். கானானுக்குள்ள போன பிறகு அவர்கள் திரும்பவும் கொடூரமான பாவங்களை செய்து அவர்கள் விக்கிரங்களை வைத்து ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவ்வப்பொழுது கர்த்தர் ராஜாக்களை எழுப்பி, தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவர்களை கர்த்தர் வார்னிங் பண்ணுவார். அப்போது வார்னிங் பண்ணுகிற கொஞ்ச காலத்திலே சரியா இருப்பார்கள். அந்த தீர்க்கதரிசியோ அந்த ராஜா அறிந்த பிறகு திரும்பவும் பாவம் செய்ய ஆரம்பிப்பார். இதற்கு பின்னால வேலை செய்கிறது துன்மார்க்கன். அவனுடைய நோக்கம் என்னவென்றால், எப்படியாவது இயேசு கிறிஸ்து பிறக்கக்கூடாது, இயேசு மேசியா பிறக்கக்கூடாது. ஏனென்றால் மேசியா பிறந்தால் நம்மை அழித்து விடுவார், நம்முடைய ராஜ்யம் செல்லாது என்று சொல்லி அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். கடைசியில தாவீது ராஜா நல்ல ஒரு ஆட்சி செய்தார். ஆனால் தாவீதுக்கு அடுத்தது வந்ததான அவனுடைய மகன் சாலமோன், ஹல்லேலூயா, பாவங்களை அவன் செய்ய ஆரம்பித்தார். அந்நியர்களை திருமணம் பண்ணினான். அந்நிய தேவர்களை தன் தேசத்திலே கொண்டு வந்து ஆலயத்தை கட்டின மனிதன் இன்னைக்கு கோயில்களை கட்டி கொண்டிருக்கிறார். பின்வாங்கி போய்விட்டார். அவருடைய பிள்ளைகள் பின்வாங்கி போய்விட்டார். அவருடைய சந்ததி பின்வாங்கி போய்விட்டது. அப்பொழுது கொடூரமான ஜனங்கள் அங்கே வர ஆரம்பித்தார்கள். ஏசாயா, எரேமியா, எசேக்கியா, ஆபகு
ஹல்லேலூயா. தானியேல் இப்படிப்பட்ட அநேக தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்பி அவர்களுக்கு சொன்னார், நீங்கள் போகிற பாதை பயங்கரமான பாதை. கர்த்தர் கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், மோசேவும் ஆரோனும் வந்து நின்றாலும் நான் உங்களுடைய ஜெபத்தை கேட்க மாட்டேன். இப்படி ஜனங்களை ஒரு கொடூரமான, ஒரு கெட்டவனாக, ஒரு துன்மார்க்கனாக இந்த பொல்லாத சாத்தான் ஜனங்களை கொடூரமாய் மாற்றி வைக்கிறார். கடைசியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமிக்கு வந்து எல்லா சாத்தானுடைய வல்லமைக்கும் அவருடைய கிரிகளுக்கும் கர்த்தர் முடிவு கொடுத்தார். 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, சாத்தானுடைய கிரிகளை அழிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார். Son of God revealed to destroy the devil's work. Hallelujah. இங்கே எழுதப்பட்டிருக்கிற பலவான் யார்? 1 பேதுரு 5 சொல்லப்படுகிறது, சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த பலவான் எப்படி கிரியை செய்கிறான் என்று அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு விசுவாசி மேலே அவன் தாக்குகிறான், அவன் எப்படி அவன் ஜெயிக்க முடியாதபடி பாடுபடுகிறான். ஆனால் இந்த வாலிபனை குறித்து சொல்லுகிறது, இந்த ஆவிக்குரிய வாலிபனே, பலவானை நீ ஜெயித்ததினால், மேற்கொண்டதினால் என்று எழுதப்படுகிறது. அப்படி என்றால் இன்னமும் சபைகளிலே, கர்த்தருடைய சபைகளிலே பிசாசை முழுவதையும் ஜெயித்தவர்கள் இன்னும் உண்டு. எலியா சொல்லுகிறார், பாகாலுக்கு நான் ஒருத்தன் தான் தப்பினேன். ஆண்டவர் சொல்லுகிறார், எலியா, எனக்காக நீ ஊழியம் செய்த, எனக்காக நீ வந்து தீர்க்க தரிசன உரைத்த, அக்னியெல்லாம் இறக்கின. ஆனா ஒண்ணு நீ நினைத்துக்கொள், நீ மாத்திர பெரிய மனுஷன் நினைச்சுக்காத. 7000 பேர் பாகாலுக்கு முடங்காத இன்னும் 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி எலியாவுக்குள் இருக்கிற அந்த நான்ங்கிற அந்த பிரைட உடைத்தார். Praise the Lord. Praise the Lord. If you are praying, God is listening your prayer. You may see many miracles in your life, but don't boast your life. We are nothing before God. By His grace, அவருடைய கிருபை. If you have prayed, God blessed you with finances, God blessed you with all the worldly things. Don't boast, because of His grace, because of His teaching. He can give, He can take. Praise the Lord. Hallelujah. So 7000 பேர் கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் அப்படிப்பட்டவர் உண்டு. நம் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் அப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் 50 hours. நீங்க எல்லாம் பலவான்களாக மாற வேண்டும். பலவானை ஜெயிக்க வேண்டும். எப்படி அந்த பலவானை ஜெயிக்கிறது என்று சொன்னால், எப்படி அந்த பலவான் கிரியேட் செய்கிறான், அதற்கு ஒரே ஒரு தகுதியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லுகிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் கூடிய தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒரு முழுமையான ஜெயித்தவனுடைய மனநிலைமை,
அவன் எதையும் குறித்து கவலைகள் அவன் படுவதில்லை. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நம்ம ஜெபிக்கணும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்படி சாத்தான் கிரியை செய்யலாம்? ஹல்லேலூயா. Give no room to devil. Praise the Lord. 4:22 இருந்து சொல்லுது. ஓகே. சாத்தானுக்கு இடம் கொடுக்காதே. எப்படி ஒரு மனுஷன் சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறான்? முந்தின நடைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் 22 உள்ளத்தில் புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அன்றையும் நாம் ஒருவருக்கொருவர் அவைகளாய் இருக்கிறபடியாய் பொய்யை கடைந்து அவனவன் தன்னுடைய மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாதான் உங்கள் எரிச்சல் அணிய கடை. 27 neither give place to the devil. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அதாவது பொல்லாங்கானுக்கு இடம் கொடாமல் இருங்கள். நீங்க பொல்லாங்கானை ஜெயித்தீர்கள். பொல்லாங்கானுக்கு இடம் கொடுக்க கூடாது. எப்படி இடம் கொடுக்க கூடாது? ஹல்லேலூயா. 29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்று நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். 31 சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணம் உங்களை விட்டு நீங்க கடவது. இதுக்கு முன்னால சொல்லப்படுகிறது பிசாசுக்கு இடம் கொடாமல் பொல்லாங்கானுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். கசப்புக்கு இடம் கொடுக்க வேண்டாம். கோபத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். எரிச்சலுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். கெட்ட வார்த்தை சொல்வதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். இதெல்லாம் நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா பிசாசு பொல்லாங்கான் உங்களை ஜெயித்தான் என்று அர்த்தம். கவலைக்கு பயத்துக்கு இடம் கொடுத்தால் நீ உங்களை பொல்லாங்கான் ஜெயித்துக் கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். கவலையும் பயம் நிறைந்திருக்கலாம். இது கட்பாற்பட்ட இன்னொரு முக்கியமான காரியம். எந்த சூழ்நிலையாவது உங்க வாழ்க்கையில ஒரு பாதிப்பு கொண்டு வருமானால் மன ரீதியாக mentally you are affected. பொல்லாங்கானை உன்னை ஜெயித்துக் கொண்டிருக்கிறார். உங்க மன ரீதியாக உங்களை அவமானப்படுத்தலாம். அந்த அவமானம் உங்களுக்கு ஒரு சேதமும் வரக்கூடாது. நீங்க உங்களை கேவலமாய் ஜனங்கள் சொல்லலாம். அதனால உன் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. உன்னை இழிவாய் ஜனங்கள் பேசலாம். அதற்காக நீ அப்செட் ஆகக்கூடாது. உன் வாழ்க்கையில நீ எதிர்பாராத ஒரு சூழ்நிலைகள் நீ சந்தித்துக் கொண்டிருந்தால் ஐயோ எனக்கு இப்படி நடந்ததே என்று சொல்லி இரவு பகலும் நீ நினைத்துக் கொண்டிருப்பாய். ஆனால் பொல்லாங்கான் உன்னை ஜெயித்துக் கொண்டிருக்கிறான். சாத்தான் உன்னை ஜெயித்துக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அதுக்கு தான் பவுல் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் குப்பையும் தூசியுமாக நினைக்கிறேன். நான் நினைக்கிறது எல்லாம் என்னன்னா I want to know Christ and his resurrection. Amen. அவருடைய நோக்கம் எல்லாம் I want to see Jesus. நான் இயேசுவை பார்க்க வேண்டும். இது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசுவை தரிசிக்க வேண்டும். அவர் முகத்தை பார்க்க வேண்டும். அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவே
எப்படி நீ உயிரோடு எழுதினீர்? பொல்லாங்க ஆனால் ஜெயித்து காணப்படுகிறவர்கள். இப்படி சொன்னது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு சோதனை, ஒரு டெஸ்ட். அதிலே அநேக விதமான டெஸ்டுகள் வரலாம். அது ஒன்றும் பாதிக்காதபடி நாம் இருக்கிறோம். எப்படி அது இருக்கலாம்? கோபம் வரும், எரிச்சல் வரும், பொறாமை வரும். இந்த இடத்துல சொல்லப்படுகிற பாவங்கள் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது வரும். இது மூலமாகத்தான் சாத்தான் வந்து கிரியை செய்யும். இந்த பாவத்தை காண்பித்து, பெருமையை காண்பித்து, கண்களின் இச்சையை காண்பித்து, சரீர இச்சைகளை காண்பித்து, அதை தொடர்ந்து பின்பற்று, அதை தொடர்ந்து பின்னாலே போ அப்படின்னு சொல்லி உனக்கு உணர்வுகளை சாத்தான் அந்த இடத்திலே கொண்டு வருகிற அந்த நேரத்திலே அதை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இப்படி சரீரத்திலே வருகிற சோதனை, மனதிலே வருகிற சோதனை, ஆவியிலே வருகிற சோதனை, இவைகள் எல்லாம் நாம் ஜெயிக்க வேண்டும். இவர்கள் தான் வாலிபர்கள். எந்த சூழ்நிலை வரும், தூக்கம் வருதா, கவலை வருது, பயம் வருது, இச்சைகள் வருகிறது, இதெல்லாம் உனக்கு வரும் பொழுது 100% ட்ரூ, நாம் மனிதர்கள். அல்லேலூயா. அது வந்து அத உள்ள அப்படி குடிகொண்டு இருக்க கூடாது. Make sure that if you want to know that you are human, all these things will come to you. But அது என்ன பண்ணக்கூடாது? You should not entertain. Over. அந்தவரே கோபம், இச்சை, கோபம் பண்ணி ரத்தத்தை கொடுத்திருக்கு. மன ரீதியாகவும், நினைவு ரீதியாகவும், இருதய ரீதியாகவும் நாம் பாதிக்கப்பட்டிருப்போம். ஆனால் அவர்களை சாத்தான் ஜெயித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அவனை ஜெயிக்கணும். Praise the Lord. You cannot go and stop him. You have to use the faith of shield. Hallelujah. அப்படி வருகிற பொழுது அந்த ஷீல்ட் எடுத்து Praise the Lord. By faith you can stop, you can stand and there on the floor. நம்ம எல்லாம் அநேகரால் பாதிக்கப்பட்டோம். அநேக மனிதர்களால் பாதிக்கப்பட்டோம். அநேக மனிதர்களை சாத்தான் உனக்கு விரோதமாக பயன்படுத்தி இருக்கிறார். ஆனா நாம் அந்த மனிதர்களை கண்டு மனிதர்களுக்கு பின்னால வேலை செய்கிற ஆவியை நாம் உணர்ந்து கொள்ளாமல் ஆவிக்குரிய விதத்திலே மதியினராய் வாழ்ந்து கொள்ளலாம். எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ மன ரீதியாக பாதிக்கப்பட்டால், இல்ல ஒரு சம்பவம் உனக்குள்ள நடந்த ஒரு பேட் சம்பவம், if it is stays more than 3 hours, you are under attack. You are weak. You are not walling. இப்போ ஒரு பர்சனோட பேசிட்டான், அது மனசுல இருக்கு, மன்னிக்கல, மன்னிச்சுன்னு சொல்லுவேன். ஆனா அவங்களை பார்க்கும்போது பேச மாட்டேன், பிரைஸ் லார்ட் சொல்ல மாட்டேன். உங்களுடைய முக நாடிகள் ஹல்லேலூயா அன்று இருந்த காயினை காட்டிலும் கேவலமாய் உங்களுக்கு குற்றம் சொல்வதற்காக அல்ல, இன்னும் ஜெயம் எடுக்காமல் இருக்கிறீர்கள், இன்னும் ஜெயம் எடுக்காமல் இருக்கிறீர்கள். உனக்கு லாஸா இருக்கலாம், வேலையில பெரிய பிரச்சனையா இருக்கலாம், பைனான்ஸ்ல பெரிய லாஸா இருக்கலாம். இது எதுவுமே நம்மள தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு பாதிக்கப்படாம நம்மளை காப்பாற்ற, நம்ம ஆத்மாவை நம்ம காப்பாற்றல, வேற யார் காப்பாற்ற? ஏன்னா இதெல்லாமே வந்து உன் ஆத்மாவை வந்து வேதனை கொடுத்து
நீ கர்த்தரை விட்டு விலகி போய் எப்படியாவது உன்னை நரகத்திலே தள்ளிவிட வேண்டும் என்று சாத்தான் போராடி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பொல்லாங்கானை வாலிபனே, ஒரு வாலிபனுக்கு எவ்வளவு வல்லமை தேவை, எவ்வளவு வல்லம். எதுக்கு வாலிபனை குறித்து சொல்லுவாங்க, அவன் இளரத்தம். யோசுவாவை குறித்து கர்த்தர் சொல்ல, he was strong. காலேப் குறித்து சொல்லப்படுது, he was strong. He is able to overcome. Hallelujah. மோசே பாதிக்கப்படலையா? யோசுவா பாதிக்கப்படலையா? எல்லாரும் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் தான். ஆனால் அந்த எந்த ஒரு பாதிப்பையும் தன் மனதளவுல கொண்டு வராமல் அதை தடுத்து நின்று அதை ஜெயித்து வாழ்க்கையிலே முன்னாலே போனார்கள். அவர்கள் ஜெயமாய் வாழ்ந்தார்கள். ஜெயமாய் வாழ்ந்தார்கள். Just pray. Just follow. Whatever happens, in every direction, in every area, we know who is our enemy. Just forgive. Put everything on Jesus. Run your race. That's all. Amen. Amen. How to get strength from God? Hallelujah. It is not one day. It is not overnight. You have to meditate the scripture day and night. இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது, தியானிக்கிற பொழுது நமக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய எல்லா கெட்ட குணங்கள் அது நம்ம விட்டு போகும். நீங்க பைபிளை அதிகமா மெடிடேட் பண்ண ஜெபத்தோட. பைபிள் ஜீவ வார்த்தை, ஜீவ தண்ணீராய். இந்த பைபிள் போர்டு ஒரு பெரிய நதிக்கு சமம். இந்த நதியில நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி போயிட்டே இருக்கும்போது எல்லா அழுக்குகள் எல்லாம் போயிடும். எவ்வளவு தண்ணி போகுதோ அவ்வளவு அழுக்குகள் எல்லாம் போயிட்டே இருக்கும். கடைசியில பார்த்து தெளிவா இந்த வார்த்தை அப்படித்தான். நம்முடைய ஆத்மாவுக்குள்ள வர 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 அதை எடுக்க 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 நமக்குள்ள இருக்கிற கெட்ட குணங்கள், பேய் குணங்கள், பேய் கடுத்த குணங்கள் அத்தனையும் நம்மை விட்டு நீங்க. அப்பதான் நம்ம பலவான்லாம் மாறும். கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னு கேட்டா, நீ பலவானா ஆகுப்பா, உன்னை வச்சு அநேக சாத்தான அடிக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா 127வது சங்கீதத்துல கடைசி 2 வசனத்தை எல்லாம் கவனிங்க. வாலிபர்களை யார குறிக்குதுன்னு சொல்லி வாழ வயது குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார். எப்படி? We are like arrows in mighty hand, in God's hand. Praise the Lord. வாலிபர்கள், ஒருவேளை உங்களுக்கு 60 வயசா இருக்கலாம். இப்பதான் நீங்க ஆவிக்குரிய வாலிபர்களா ஆகலாம். ஒருவேளை நீ 12 வயசு இருக்கலாம். ஆனா இப்பவே நீ வாலிபனா ஆயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரத்துல முடிவெடு. எனக்கு தெரியாதா, நான் ஒரு பலமாய் நிற்க வேண்டும். பலமாய் நான் நிற்க வேண்டுமானால் இந்த வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்த எந்த சம்பவம் என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அந்த நினைவுகள் இருக்கக்கூடாது. என் சிந்தனையில் அது வரக்கூடாது. அதை முதலாவது செய்ய. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 120. அவைகளால் பாத்தீங்களா? இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் சகித்து அவன் மேற்கொண்டு நிற்கிறவன் பலவான். இப்படிப்பட்ட பலவானை அம்பார துணி என்ற சபையிலே நிறைத்திருக்கிறவன் சபைக்குள் இப்படிப்பட்ட ஆட்கள் தேவை. அல்லேலூயா. அவர்கள் வெட்கப்படாமல் ஒளிமுக வாசலில் யாரோட பேசுவாங்களாம்? சத்துருக்களோட பேசுவாங்களாம். என்ன பேசுவாங்க? சாத்தான் கிட்ட போய் என்ன பேசுவாங்க? உங்க எதிரி கிட்ட என்ன போய் பேசுவீங்க? 127:5 சொல்லுது. இவர்கள் அவங்க பேசுவாங்க.
என்ன வந்து ரைஸ்ல ஜரம் ஏன் வந்து கேன்சர் ஏன் வந்து டிப்ரெஷன் ஏன் வந்து anxiety ஏன் வந்து depression anxiety is a high evil spirit. Diabetes, sugar, arthritis, cancer, BP, thyroid. இதெல்லாமே ஒரு demon. We have to deal it in such a way. Praise the Lord. So இவர்கள் தான் பலவான். இவர்கள் பலவான். ஏசாயா 40ஆம் அதிகாரம் சொல்லுங்க. கடைசி 3 வசனத்தை வாசி. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கடவுளைப் போல செட்டைகளை அடித்து எழுதுவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு ஆண்டவர் வேலை செய்ய வரைக்கும் காத்து, ஆண்டவர் கிரியை செய்ய வரைக்கும் காத்து. ஜெபத்துல உபவாசத்துல அடிக்கடி நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஆண்டவருடைய வார்த்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது நாம் வளம் நடந்தால் ஓடினால் சோர்ந்து நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கக்கூடிய 2 மிக முக்கியமான காரியம். இனி எனக்கு குறித்து என்ன சம்பவம் நடந்தாலும், யாரே எனக்கு என்ன சொன்னாங்க, ஒருவேளை வாழ்க்கை இன்றைக்கு வரைக்கும் நடந்தது மன ரீதியாய் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். நீங்க முதலாவது ஆண்டவருக்கு முழுச ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அதை சுகமாக்கும், மனதை சுகமாக்கும், உடைய எண்ணங்களை சுகமாக்கும். நான் எதுனாலும் பாதிக்கப்பட்டேன், யார் என்ன சொன்னாலும் ஆண்டவரே நான் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நான் இன்னைக்கு கர்த்தரை சந்தோஷமா எது என் மனசுல வச்சிருக்க போறேன், எனக்காக ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி மறித்து அடக்கப்பட்டப்பட்டு உயிர் தெரிந்த இயேசுவை மாத்திர கண்ணோக்கி பார்க்க கண்ணை மூடி ஜெபிக்கிற பொழுது என் பிரச்சனைகளோ என் பலவீனங்களோ என் சூழ்நிலைகளோ என்னுடைய எதிர்காலத்தை குறித்தோ எனக்குள்ள வரக்கூடாது. Just I want to see Jesus. நான் இயேசுவை பார்க்க, அவரை நான் தரிசிக்க, அவரை நான் முகமுகமாய் பார்க்க. I want to see Jesus. I want to know Christ. I want to see His power. I want to know His power. அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம், அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை நான் அறிந்து கொள்ளணும். இனிமேல் என் வாழ்க்கையில நடந்த எல்லா சம்பவம் குப்பையும் தூசியமாக உதவி தள்ளிவிட்டு ஒன்றுக்கும் கவலைப்பட என் தேவனை துதிப்பேன் என்று சொன்னால் நீங்கள் ஜெயித்தவர்களாயிருப்பீர்கள். ஜெயித்தவர்கள் தான் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். எல்லா பெண்களுக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போறோம். You know, many things are there in your life. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு ஒரு விடுதலை உணர்வுகளை உண்டாகும், உனக்குள்ளே ஒரு ஜெயம் உண்டாகும். என் வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களும் இன்னைக்கு ஒரு முடிவு. நான் இங்கிருந்து மகிழ்ச்சியா நான் வீட்டுக்கு போக வேண்டும், சந்தோஷமாய் வீட்டுக்கு போக வேண்டும். ஏனென்றால் இனி என்னுடைய காரியங்களை கர்த்தர் பார்த்து ஜெயமாய் நான் இருக்க பலவான். ஹல்லேலூயா. பலவான்களை ஹல்லேலூயா வெட்கப்படுத்த விடமாட்டார். வாலிபனே, நீ பலவானை ஜெயித்திருக்கலாம். உன் மனது பாதிக்கப்பட்டு இருக்குமானால் நீ ஒரு தோற்றிருக்கிற ஒரு விசுவாசி. You are wounded soldier. Wounded soldier. You are affected by some situation. Affected by some words. You are wounded by demon. Get ready. Come to Jesus. So He will ready to heal the wounds. அந்த காயங்களை கர்த்தர் ஆற்ற வல்லமையுள்ளவராக. Don't keep any grudge
about anyone, யாரை குறித்தும் நான் எந்த அளவு மனதிலே வைத்துக் கொள்ள மாட்டேன். அவங்க பேரை சொல்லுங்க. வாயில திறந்து நல்ல ஜெபம், வாயில திறந்து நல்ல ஜெபம். கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். ஒப்பு கொடுத்து ஜெபம். எனக்கு நடந்தது, என் குடும்பத்திலேயே நடந்தது, என் பிள்ளைக்கு ஏது நடந்தது, என் கணவனுக்கு ஏன் இப்படி நடந்தது, என் மனைவிக்கு ஏன் இப்படி நடந்தது, இதை நினைத்து நினைத்து நொந்து விழுந்து கொண்டிருக்கிறேன். இனி நான் அப்படியாக மாட்டேன். எல்லாம் நீ பார்த்துக் கொள்வேன். நான் நம்புறேன். I trust in you. I trust in you now. நான் எதை குறித்து பயப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். நான் ஜெயிக்க கற்றுக்கொள்வேன். நான் பலவானாக அதில் மாறப்போம். பலவானை ஜெயிக்க நான் பலவானாய் மாறப்போம். ஒருவேளை கவலையா இருந்தால் இன்னும் நான் வாலிபன் ஆகவில்லையே, ஆவிக்குரிய விதத்தில் வாலிபன் ஆகவில்லையே, இன்னும் நான் பால் குடிக்கிற குழந்தையை போல இருக்கிறேன். நான் பலமான ஆகாரத்தை சாப்பிட வேண்டிய வயது. காலத்தை பார்த்தால் நான் போதகராய் இருக்க வேண்டும். இன்னும் குழந்தைகளை கூட கற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும். நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய தப்பு தான். என்ன நான் ரொம்ப நேசிச்சுட்டேன். அதனால என்னை யாராவது ஏதாவது பேசினா, எனக்கு யாராவது ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணா, யாராவது எனக்கு ரொம்ப பேசிட்டா, நான் ரொம்ப நேசித்ததினால அவங்களை நான் அட்டாக் பண்ணேன், அவங்களை நான் துன்பப்படுத்தினேன், அவங்கள பரியாசம் பண்ணினேன், அவங்களை துக்கப்படுத்தின வார்த்தையினால காயப்படுத்தினேன். உன்னையே நீ வெறுத்தாத்தான் இயேசுவை பின்பற்ற. You have to die for yourself. Otherwise, உன் வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடந்து கொண்டே இருக்கும். நீ திருந்த வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். உன்னை மாற்ற வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். நீ வாலிபனாக ஆக வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். நீயாய் விட்டு கொடுத்து விட்டால் கர்த்தருடைய ஆவிக்குரிய வாலிபனாக கர்த்தருடைய மாற்றி உனக்கு இருக்கிற நிறைய பலவான்களை நீ ஜெயிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கு வெற்றி. உன்னுடைய பணம், உன்னுடைய வீடு வசதி எல்லாம் செவிப்போம். ஒன்றுக்கும் கவலைப்படாம். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் ஒரு வாலிபன், ஆவிக்குரிய விதத்தில் ஒரு வாலிபன் பலவானை ஜெயிக்கிறவன். அவனுக்கு ஒரே யோசனை, என் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். என் தேவனுக்காக எதையாவது ஒன்று செய்ய வேண்டும். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் குப்பையும் தூசியுமா உதறி தள்ளிவிட்டு எனக்கு கொடுத்ததான் அந்த ஓட்டத்தை, பிரயாணத்தை சரியாய் ஓடுவேன் என்றுதான் இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். வாலிபனாக பலவானாக இருக்க வேண்டுமா? ஒரே ஒரு ஆத்ம ஆண்டவருக்காக வாழ வேண்டும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற அந்த வாரம் மாத்திரம் இருக்கட்டும். இந்த உலகத்தில் 1000 பேர் வருவார்கள், 1000 பேர் போவார்கள். இந்த உலகத்தில் 1000 சொற்கள் நமக்கு விரோதமாக எழுப்பி வரணும். அது ஒன்று நமக்கு பாதிக்கக்கூடாது. I want to follow the law. உண்மையாக நான் இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஒப்பு கொடுத்து நல்ல ஜெபம் பண்ணுவோம். எல்லாவற்றையும் குறித்து நான் விடத்திலே சொல்லி என்னுடைய ஆவிக்குரிய பிரயாணத்திலே ஒருவேளை நான் சோர்ந்திருக்கலாம், ஜெபத்தை விட்டிருக்கலாம், வேத வாசிப்பை விட்டிருக்கலாம், சில காலம் நான் போராடி கொண்டிருக்கிறேன். ஆனால் என் இயேசு என்னை பார்த்துக் கொள்வேன். எல்லாம் பாதத்திலே வைக்கிறேன். எனக்கு ஒரு விடுதலை தான். ஆவிக்குரிய விதத்தில் ஒரு பலமான ஆகாரத்தை உட்கொள்ளத்தக்கதா, பலமான ஆகாரத்தை சாப்பிடத்தக்கதா என்னை பலவானாய் மாற்றுவார். ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய ஆகாரத்தை புசித்தார். நான் பலவானாய் இருக்கிறேன். பலவானை ஜெயிக்க ஒரு ஆவிக்குரிய விதத்தில் நல்ல ஒரு பலமாய் நின்று கொண்டு எதுவும் எனக்கு பாதிக்காதபடி ஒரு வாழ்க்கை வாழும் எனக்கு கிருபை தான். இயேசு கிறிஸ்துவா இப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை அவர் நடத்தி, அவர்தான் நமக்கு கிரேட் எக்ஸாம்பிள். சிலுவையில் கூட தன்னை ஒப்பு கொடுத்தார்.
சிலுவையில கூட ஹல்லேலூயா சோர்ந்து போகவில்லை. பிதாவின் சத்தத்துக்கு அந்த பெயின், அந்த ரத்தம் வடிகிறது. ரத்தம் வடிகிற நேரத்திலே கூட பிதாவை விடவில்லை. பிதாவே ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்டதான் சிலுவையை நோக்கி நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையை நோக்கி நாம் நடக்க வேண்டும். சிலுவையை பார்த்து நாம் நடக்க வேண்டும். அன்றைய ஒப்பு கொடுத்து ஜெபம். ஹல்லேலூயா, ஒப்பு கொடுத்து ஜெபம். அன்றைய என்ன வாழ்க்கையில நடந்தால் என் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறேன். சிலுவையை கண்ணோக்கி பார்க்கிறேன். நான் பலமுள்ளவனாய் மாற வேண்டும். நான் பலமுள்ளவனாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை பலமுள்ளவனாய் மாற்றும். என்னை பலமுள்ளவனாய் மாற்றும். ஹல்லேலூயா. ஓரி கபாபரா 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 ஓரி கதானா கதானா கபாபரா கபாபரா ஓரா கதானா கபாபரா கபாபரா ஓரா கதானா கதானா கபாபரா கபாபரா ஓரா கதானா கபாபரா கபாபரா ஓரா கதானா கபாபரா கபாபரா